ஹலோ தமிழா, இன்றைக்கி நம்ம ஒரு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும் டிக்ரீஸாக இருக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு த வீடியோ. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரிலையன்ஸ் ஷேர், டாடா ஷேராக இருந்தாலும் சரி, ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் தக்காளி வெங்காயமாக இருந்தாலும் சரி, ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு சில்வராக இருந்தாலும் சரி, அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும் டிக்ரீஸாக இருக்கும் ஒரே ஒரு காரணம் தாங்க, அதோட சப்ளை அண்ட் டிமாண்ட். அந்த மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ வரத்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னா மழை வர ஃபில் ஆகும். தண்ணி எப்போ கன்சியூம் ஆகும் அப்படின்னா அது குடிக்கிறதுக்காக மக்களோ விலங்குகளோ வந்தாங்க அப்படின்னா அது கன்சியூம் ஆகும். அந்த தண்ணிக்கு எப்போ டிமாண்ட் அதிகமாக வரும்னு சொல்லுங்களேன். ஒருவேளை மழை வர்றது கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை குடிக்கிறவங்க அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். எப்போ அந்த தண்ணிக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு குடிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்க, ஒரு டிமாண்டுக்கும் அந்த தண்ணியோட ப்ரைஸுக்கும் எப்படி சம்மந்தம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது மழை வர்றதே கம்மியாகுதுங்க. கம்மியாகிற போது வாங்குறவங்களும் ரொம்ப அதிகமாகறாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தண்ணியை எடுத்து பாட்டில் பண்ணி அந்த பாட்டிலை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 பாட்டில் இருக்குங்க, ஆனால் வாங்குறதுக்கு 20 பேர் இருக்காங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, போட்டி போட்டு அந்த 10 பாட்டிலுக்காக எவ்வளோ காசு வேணால் கொடுக்க ஆரம்பிப்பாங்க மக்கள். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள் வந்து அதுக்காக பே பண்ணி அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு 20 கடையில் 20 பாட்டில் விற்கிறாங்க, ஆனால் வாங்குறதுக்கு 10 பேர் தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க சப்ளைஸ், சரி முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸை கம்மி பண்ணி விற்க பார்ப்பாங்க. அதே மாதிரி வாங்குறவங்க வந்து எந்த ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வாங்குறதுக்கு தான் நினைப்பாங்க. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ சப்ளை அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்குங்க. சரி, இப்போ ஷேர் மார்க்கெட் டேர்ம்ஸில் சொன்னோம் அப்படின்னா, பையர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லர்ஸ் வந்து விற்கணும்னு நினைக்கிற ப்ரைஸ் தான் வந்து ஆஸ்க் ப்ரைஸ் இல்லைன்னா ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் பார்ப்போங்க. அந்த ப்ரெசன்டேஷனில் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது, அதனால் எப்படி ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுதான் ஷேர் மார்க்கெட். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கவங்க தான் செல்லர்ஸ், ரைட் சைடில் இருக்கவங்க பையர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்லர்ஸும் நம்பர் ஆஃப் பையர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. அதாவது இங்கேயும் ஒருத்தங்க தான் இருக்காங்க, இங்கேயும் ஒருத்தங்க தான் இருக்காங்க. இந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒத்து போகிற ப்ரைஸில் இருந்தது அப்படின்னா டிரான்சாக்ஷன் நடக்கும், இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷன் நடக்காது. இந்த எக்ஸாம்பிளில் 100 rupees, 2 பேரும் 100 ரூபாய்க்கு தான் அந்த ஷேரை விற்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த 100 ரூபாய்க்கு தான் ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ ஷேர் வந்து 100ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸாம்பிளில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கம்பெனி எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நம்பர் ஆஃப் பையர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் தான் அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு செல்லர் வந்து இந்த விலைக்கு தான் நான் விற்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த விலைக்கு தான் அவர் விற்பார். அதே மாதிரி இந்த கேஸில் 100 rupees தான் அவர் விற்கிறேன்னு நினைக்கிறாரு. இந்த செல்லர் யார் வந்து அதிக காசு கொடுத்து அந்த ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அவர்கிட்ட தான் விற்பார். இந்த எக்ஸாம்பிளில் 100 rupees. ஸோ இங்கேயும் ஷேர் வந்து 100ல் தான் ட்ரேட் ஆகும். அடுத்த டிரான்சாக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, இன்னொரு செல்லர் வந்து இன்னொரு பையரோட ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ தேர்ட் சினாரியோ, ஒரு கம்பெனி வந்து மோசமாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நியூஸ் வெளியில் வருது. அப்போ வந்து எல்லாரும் அந்த ஷேரை விற்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் பையர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பையர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க எந்த ப்ரைஸ்க்கு வந்து ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸில் மட்டும்தான் வாங்குவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் 90 rupees, யார் வந்து ரொம்ப கம்மி காசு கொடுத்து அந்த ஷேரை வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்தால் பையர் வந்து வாங்குவார். ஸோ இங்கே வந்து ஷேர் வந்து 90 rupeesல ட்ரேட் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகியோட ப்ரைஸ் சார்ட். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது பையர்ஸ் கொடுக்குற பிட்டிங் ப்ரைஸ், ரைட் சைடில் இருக்கிறது செல்லர்ஸ் சொல்கிற ஆஃபர் ப்ரைஸ் இல்லைன்னா வந்து ஆஸ்க் ப்ரைஸ். சரி, மாருதிங்கிறது ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள், எத்தனை செல்லர்ஸ் எத்தனை பையர்ஸ் வந்து செகண்டுக்கு செகண்ட் வந்து அவங்க டிரான்சாக்ஷன் நடத்திட்டே இருக்காங்க, ப்ரைஸும் செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அந்த ப்ரீவியஸாக அந்த பிபிடியில் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்லர்ஸும் நம்பர் ஆஃப் பையர்ஸும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இங்கே வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் சேர்ந்து எப்படி அதை மாருதியோட ஷேர் ப்ரைஸை மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு ஷேர் ப்ரைஸை எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோங்க. ஆனால் அதே மாதிரியே அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும்.
அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்.